السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نستعينك ونستغفرك ونؤمن بك ونتوكل عليك ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. ما بعد فإن خير الحديث قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை நம் அனைவரையும் முஸ்லிமாக முஃமினாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக ஈருலகத்தின் சக்கரவர்த்தி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம் அனைவரையும் ஆக்கி புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் 1,24,000 நபிமார்கள் எத்தகைய கலிமாவை இன்றைய பூமிக்கு பரப்ப வந்தார்களோ அந்த கலிமாவை நாமும் விளங்கி வாழ்ந்து அதன்படி அமல் செய்து மரணிக்க நமக்கு ஒரு காமிலான சேஷநாயகத்தை கொடுத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய சேஷநாயகத்திற்கு நீண்ட ஆயுளும் சலாமத்தையும் கொடுப்பானாக. அதில் அவருடைய நஸரே முபாரக்கில் நீண்ட காலங்கள் வாழ்ந்து அவருடைய ஃபைசானை பெற்று நாமும் வாழ அல்லாஹ் தஆலா நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரை முன்மாதிரி, அதாவது ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறார்கள். வாலிபர்களை பார்த்தோம் என்று சொன்னால் நடிகர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறார்கள். சில குழந்தைகளை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய அண்ணன் இல்லை அவருடைய அத்தா அவர்களை போன்று அவர்களுக்கு யார் மிக பிரியமானதாக இருக்கிறார்களோ அவர்களை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் எமது அருமை சஹாபாக்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்தார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாப்பட்டவர்கள்? இன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நீ நற்குணத்தின் மேல்தான் இருக்கிறீர்கள் என்பதாக அவர் சொல்லிவிட்டான். அப்படியாப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாமும் எவ்வாறு நம்முடைய ரோல் மாடல், அதாவது முன்மாதிரியாக இருப்பது என்று பார்ப்போம் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியவர்களிடத்திலும் தனது மனைவிமார்களிடத்திலும் இன்னும் தன்னை விட வயதில் அதிகமானவர்களிடத்திலும் இன்னும் பெற்றோர்களிடத்திலும் எவ்வாறு நடக்க வேண்டும், எவ்வாறு அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் என்று பார்த்தால் இல்லை, அதன்படி தன் வாழ்க்கை முழுவதும் அமல் செய்தார்கள். நாம் எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள். உதாரணமாக மனைவிமார்களிடத்திலே எப்படி நடப்பது என்று பார்த்தோம் என்றால் அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையை செய்து காட்டியிருக்கிறார்கள். இன்னும் தன்னை விட சிறியவர்களிடத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் அதை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் செய்து காட்டியிருக்கிறார்கள். தனக்கு தீங்கு இழைத்தவர்களிடத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் அமல் செய்து காட்டியிருக்கிறார்கள், அதை சொல்லியும் இருக்கிறார்கள். முதலாவதாக சிறியவர்களுக்கு எவ்வாறு நடப்பது என்பதை நாம் பார்ப்போம் நண்பர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை கூறுகிறார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா,
யார் வயதில் சிறியவர்களுக்கு அன்பு செலுத்தவில்லையோ, கருணை காட்டவில்லையோ, வலம் யுவக்கீர் கபீரனா, இன்னும் தன்னை விட வயதில் மிக அதிக வயது முதிர்ந்தவர்களுக்கு யார் மரியாதை செலுத்தவில்லையோ, கண்ணியம் செலுத்தவில்லையோ, பலைசமின்னா அவர் என்னை சார்ந்தவில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இதை சொல்லி நிறுத்தினார்கள் என்று பார்த்தால் இல்லை, அதன்படி தன் வாழ்க்கை முழுவதும் அமல் செய்தார்கள் என்பதில்லை. எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை கடந்து சென்றார்கள் என்று சொன்னால் அவ்வாறு செல்ல மாட்டார்கள். அந்த இடத்தில் நின்று அந்த குழந்தைகள் அனைவருக்கும் சலாம் சொல்லி அதற்கு பின்னால் அவர்கள் பதில் சலாம் சொன்ன பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்வார்கள். இன்னும் ஒரு அதிசயம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அவருடைய மகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். அவர் கவனிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டு திரும்பவும் சலாம் சொல்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் பொழுது ஒதுவோடு இல்லை, அதனால் அவர்கள் சொல்லாமல் செல்கிறார்கள். இவரின் அந்த உமர் ரலியல்லாஹு அவருடைய மகனார் தெருவுடைய முனைக்கு சென்று விட்டார். அவர் போய்விடுவாங்க என்ற நினைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து ஒரு செவுத்தில் தயமம் செய்து கொண்டு பின்பு அந்த உமர் ரலியல்லாஹு அவருடைய மகனை அழைத்து பின்பு பதில் சலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அந்த அவருடைய சிறியவருடைய மனதை கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் என்பது. இன்னும் சில குழந்தைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயங்கள் சொல்லும். ரசூலுல்லாஹ் இது இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு அப்படி என்பதாக சொல்லும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முகச்சொலிவோ எந்த ஒரு முகமாற்றமோ இன்றி அவர்கள் தெரியாததை போன்று, அந்த விஷயம் தனக்கு தெரியாததை போன்று அந்த குழந்தை சொல்வதை கேட்பார்கள். இதுக்கும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மறைவான விஷயங்கள் அனைத்தும் அவர்கள் காமிக்கப்பட்டு விட்டது. காலத்திலிருந்து கியாமத் நாள் வரை உள்ள அனைத்து விஷயங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியும். ஆனாலும் அந்த குழந்தையுடைய மனது கஷ்டப்படக்கூடாது என்பதை நோக்கம் வைத்து தனக்கு தெரியாததை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் குழந்தைக்கு எவ்வளவு சிறியவர்களுக்கு எவ்வளவு அன்பு செலுத்தியிருப்பார்கள் பார்க்க வேண்டும். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா விட்டு வெளியே ஏதாவது வேலையாக சென்றார்கள் என்று சொன்னால் திரும்ப மதீனாவுக்கு வரும்பொழுது இனிப்பு பண்டங்கள் வாங்கி வருவார்கள். வாங்கி வந்தவுடன் இது யார் யாருக்கு வேண்டும் என்பதாக கேட்பார்கள். மதீனாவில் உள்ள குழந்தைகள் அனைவர்களும் ஓடி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது விழுந்துவிடுவார்கள். பின்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அனைத்து குழந்தைகளையும் தள்ளிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்குவார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய முகத்துருவை கூட காட்டவில்லை என்பதிலே. ஏனென்றால் குழந்தைகளுக்கு அதிகமாக குழந்தை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் மனைவிமார்களிடத்திலே எவ்வாறு நடக்க வேண்டும் என்று அடுத்தபடியாக மனைவிமார்களிடத்திலே எவ்வாறு நடக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் வீட்டுக்கு போன உடனே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, என் வீட்டை கூட்டலையா, இன்னும் பெட்டை ரெடி பண்ணலையா, என்ன இது சாப்பாடு ரெடியா, பாத்திரம் கழுவாம வச்சிருக்கீங்க என்ன அப்படின்னு அந்த ஆண்கள் பெண்களை போட்டு திட்டுகிறார்கள். அந்த கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிகளை போட்டு திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு நடக்கவில்லை. அவர்கள் வெளியே மதீனாவுடைய அரசு வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு போருக்கு போய்தான் அவர்கள் கொனைப்படையை அனுப்பிவிட்டு பின்பு வீட்டுக்கு வந்தால் அங்கு அவருடைய மனைவிமார்கள் ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த வேலையை தானும் வாங்கி நான் செய்கிறேன், நீ போய் வேற வேலை செய்யுங்க என்பதாக சொல்லிவிடுவார்கள். அது கூட்டக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, துவைக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வாங்கி தான் செய்வாங்க. நீங்க வேற வேலை செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்பதாக சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்க மனைவிமார்களிடத்துல எவ்வளவு அன்பா நடந்திருக்காங்கன்னு பார்க்கணும். இன்னும் அவங்க மனைவிமார்களிடத்துல யாரிடத்துமே ஒரு சின்ன திட்டினது கூட இல்லை. மனைவிமார்களிடத்துல எந்த ஒரு சின்ன ஏற்று பேசோ திட்டதோ எதுவுமே நடந்ததில்லை. அடுத்தது பெரியவரிடத்துல எவ்வாறு நடக்க வேண்டும் என்று சொன்னால், நான் முதலில் சொன்ன அந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், பெரியவர்களுக்கு யார் கண்ணியம் செலுத்தவில்லையோ, மரியாதை செலுத்தவில்லை என்பதாக சொல்கிறார்கள். அதுக்கு உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் அமர்ந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் அமர்ந்திருப்பார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தனது தந்தையை கூட்டி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காட்டுவார்கள், இவர்தான் என் தந்தை என்பதாக. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த அபூபக்கர் அவர்களே அவர்களிட்ட சொல்வார்கள், நீங்கள் ஏன் வயதில் பெரியவங்களை எட்ட கூட்டி வைங்க சொன்னா நானே வந்திருப்பேனே என்பதாக சொல்வார்கள். அப்போ அவங்க பெரியவங்களுக்கு எவ்வளவு கண்ணியை கொடுத்தாங்க, மரியாதை கொடுத்தாங்க என்று பார்க்கணும். இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க? ரட்சகர், மக்கத்து ராஜா, மதீனத்து ரோஜா, அப்படியாப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் புகழ் சொல்கிறான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வயதில் மிகப்பெரியவர்கள் எதற்கு என்னிடத்தில் நீங்கள் கூட்டி வருகிறீர்கள்? கூறியிருந்தால் நானே அவர்களுக்கு வந்திருப்பேன் என்பதாக சொல்கிறார்கள். இன்னும் அவருடைய தோழர்களுக்கு எவ்வாறு நடந்தார்கள் என்று பார்த்தால், அவருடைய தோழர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்ட மாட்டார்கள், ஏச மாட்டார்கள். அவருடைய தோழர்களுக்கு சிறிய விஷயங்களில் இருந்து பெரிய விஷயம் வரை அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்னும் அவர்களிடத்திலே ஏதாவது ஒரு ஹதியான பொருள், ஏதாவது ஹதியா வந்தது என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மட்டும் வைத்து சாப்பிட மாட்டார்கள், அந்த சபையில் இருக்கக்கூடிய மொத்த சஹாபாக்களுக்கும் கொடுத்து விட்டு பின்புதான் தான் சாப்பிடுவார்கள். ஒரு தடவை போருக்காக வேண்டி குழி வெட்டி கொண்டிருந்தார்கள். அதற்கு குழி வெட்டி கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நாட்களாக சாப்பிடவில்லை. ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் நான் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல, இந்த வயிற்றுல கல் கட்டி பாருங்க என்பதால் நான் துணியை தூக்கி காட்டுறாங்க, அவர் வயிற்றுல ஒரு கல் வச்சு கட்டி இருக்குது. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீயாவது ஒரு கல் தான் கட்டியிருக்கிற, நான் என் வயிற்றை பாரு என்பதாக சொல்லி அவருடைய அந்த ஆடை வேலைகளை காட்டுகிறார்கள். அவருடைய வயிற்றில் 2 கற்களை வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த அவர்களுடன் இந்த இன்னொரு சஹாபி அவர்கள் உடனடியாக வீட்டுக்கு சென்று வீட்டில் என்ன இருக்கிறது என்பதாக கேட்டார்கள். அவர் மனைவி எடுத்து என்ன இருக்கிறது என்பதாக கேட்கிறார்கள். அதற்கு அந்த மனைவியாரும் ஒரு சிறிய ஆடும் கொஞ்சம் மாவுல இருக்கு என்பதாக சொன்னாங்க. உடனே அந்த கோதுமை மாவுல மாவு கசிந்து வச்சு அந்த ஆடை எடுத்து சாணம் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி உங்களுக்கும் இன்னொரு சஹாபிக்கு மட்டும் வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வாங்க யார் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அனைத்து சஹாபாக்களையும் விருந்து கூப்பிட்டுருப்பா, இவரோட வீட்டில் இருந்து என்பதாக அந்த சஹாபியோட பேரை சொல்லி அனைத்து சஹாபாக்களையும் கூப்பிட்டு விட்டார்கள். 1400 சஹாபாக்கள் இருந்தார்கள், அனைவர்களும் வந்து விட்டார்கள். அந்த நபர் வீட்டுக்கு சென்று போகிறார். நான் ரசூலுல்லாஹ் மட்டும் போய் கூப்பிட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, இது எப்படி அவங்களுக்கு பத்தும் என்பதாக அந்த சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள். அவனே அந்த மனைவியார்கள் சொல்கிறார்கள், நீங்க சஹாபாக்கள் கூப்பிட்டீங்களா? இல்ல நான் ரசூலுல்லாஹ் கூட கூப்பிட்டேன், ரசூலுல்லாஹ் சஹாபா கூப்பிட்டாங்க. அப்ப அந்த சஹாபாக்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய பொறுப்பே ரசூலுல்லாஹ் ஏற்றுக்குவாங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க என்பதாக மனைவியார் சொல்லிவிட்டார். பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த மாவை ஒரு துணி போட்டு அந்த மாவிலே கை வைத்து துஆ செய்தார்கள். பின்பு அந்த மாவை ஒரு துணி போட்டு மூடி விட்டார்கள். அந்த சால்னாவில் தனது உண்மையை தொட்டு வைத்தார்கள். வைத்து சொன்னார்கள், இந்த பாத்திரத்தை நீங்கள் கவுத்திடாதீர்கள், மொத்தமாக ஊற்றிடாதீங்க என்பதாக சொன்னாங்க. எடுத்து ஊற்றிட்டே இருக்கேன், வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துளி போட்டு அந்த மாவுல இருந்து கொஞ்சம் பிச்சு மாவு தராங்க. அவங்க ரொட்டி நெரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு வந்து சொன்னா 4 பேர் சாப்பிடுறது 1400 பேர் சாப்பிட்டு போயிட்டாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆனா வெச்ச மாவு அப்படியே இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த நேரத்தில் என்ன வச்சு அவர்கள் உணவை சாப்பிடுறதுக்காக வேண்டி ஒரு தருணம் வந்தது. அவர்கள் தான் மட்டும் சாப்பிட்டு போயிடலாம். ஆனா தங்கள் கூட இருக்கக்கூடிய தோழர்களையும் யோசிக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைவரையும் கூப்பிட்டு அவர்கள் விருந்தளித்து பின் அந்த வீட்டினர்கள் கொடுத்த மாவை அவர்களே கொடுத்து விட்டார்கள். சால்னாவும் அந்த இடத்துக்கு குறையவில்லை, அந்த மாவு குறையவில்லை, அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் தன் பசி ஆற்றிக் கொண்டார்கள் என்பதாக சொல்கிறார்கள். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களங்களில் எவ்வாறு இருந்தார்கள் என்று சொன்னால், போருக்காக வெகு தூரங்கள் நடந்து செல்வார்கள். அப்பொழுது அப்பொழுது இரவெல்லாம் நடந்துவிட்டு பகலில் சிறிது நேரம் உறங்குவதற்காக வேண்டிய அனைவரையும் கூடாரங்களை படுக்க வைப்பார்கள். அவ்வாறு ஒரு முறை செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரையும் படுக்க வைத்தார்கள். தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அந்த கூடாரங்களுக்கு காவல் கட்டியதற்காக லோகர் தொழுகைக்கு எழுப்ப வேண்டும், ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்ப வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் நின்று
அந்த சஹாபாக்கள் எழுத வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருக்கிறார்கள், தூங்காமல் இருக்கிறார்கள். பின்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், யார் சொல்லா நீங்கள் செல்லுங்கள், யார் சொல்லா நான் எழுப்புகிறேன் என்பதாக கூறிவிட்டார்கள். பின்புதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று உறங்கினார்கள். அப்பொழுது அந்த தலைவராக இருந்தாலும் எவ்வளவு ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து விஷயங்களிலும் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.